பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், அப்படி தானே? ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும், படிப்பில் ஆசீர்வாதம் வேணும். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் உயர்வு வேணும், அதுக்கான ஆசீர்வாதம் வேணும். பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு கையிட்டு செய்கிற எல்லாம் வாய்க்கணும், தடைகள் எல்லாம் நீங்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், எல்லா தேவை சந்திக்கப்படணும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியத்தில் ஆத்துமாக்கள் வேணும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதம் தேவை தானே? குட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தேவை, வயசானவங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை தானே? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 115 சங்கீதம் 13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ குட்டி பிள்ளையாக இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் ஆசீர்வதிப்பேன், வயசானவங்களாக பெரியவங்களாக இருந்தாலும் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படணுமா? இந்த தெய்வ பயம் இருந்தால் நம்ம பாவத்துக்கு விலகி ஜீவிப்போம். நிறைய பேருக்கு பக்தி இருக்குது. பக்தி வேறு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேறு. இந்த பக்தி எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. பக்தியாக சாமி கும்பிட்றது, பக்தியாக ஜெபிக்கிறது, அது வெறும் பக்தி போதாது. இந்த வெறும் பக்தியை வச்சு நம்ம ஆசீர்வாதம் பெற முடியாது. பக்தி மாத்திரம் போதாது, ஆண்டவரை குறித்த பயம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், நான் செய்கிற தப்பெல்லாம் கூட அவருக்கு தெரியும், அதனால் நான் பரிசுத்தமாக வாழணும், நீதியாக வாழணும், தப்பு செய்யக்கூடாது. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். பக்தின்னா எல்லாம் அநியாயமாக பண்ணிட்டு பக்தியை சாமி கும்பிட்டு இருப்பான், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு பாவத்தை குறித்த உணர்வே இருக்காது. எல்லாம் தப்பம் பண்ணிட்டு பக்தியாக ஒரு நாள் சாமி கும்பிட்டா போதுன்னு நினைப்பாங்க. அதல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம். என்னை உண்டாக்கின ஒரு கடவுள் இருக்கிறாரு, என்னை கவனிக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், நான் தப்பு பண்ணினா அதையும் கவனித்து தண்டனை கொடுப்பார் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அப்படி பயந்து நடந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். சின்ன பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரையும், அப்பா இயேசுவே, நான் உமக்கு பயந்து நான் நடக்கணும், கர்த்தரை குறித்த பயம் எப்போவுமே என் உள்ளத்தில் இருக்கணும்னு கேட்கலாமா? அப்படி இருதயத்தில் கை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தை நீங்கள் எனக்கு தருகிறீங்க. ஆனால் உங்களுக்கு குறித்த பயம் எனக்குள்ளே இருக்கணும். உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் வாழணும், பாவத்துக்கெல்லாம் விலகி